அனைவருக்கும் வணக்கம். நமது கதிர்காம வேலன் ஆலயத்தின் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று நம்முடைய சிறப்பு சொற்பொழிவாற்ற சி பொன்னர் சங்கர் அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிறார். கந்தர் அலங்காரமே மெய் அலங்காரம் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றி நம்ம எல்லாம் இறைவன் பெற அழைக்கின்றார். அனைவரும் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் கொண்டாடை போட்டது. இயன்றவர்கள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. அடலருணை திரு கோபுரத்தே என்ற வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டு கொண்டே வருவார் தலையில் கடற்கரபட எனப்படு புத்துடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு நிலைய களிற்றினையே. எல்லாம் அல்ல இறைவன் திருவருளால் அருள்மிகு ஸ்ரீ கதிர்காம ஆலய முருகன் கோயிலில் 48 நாட்கள் நடத்தும் மண்டலாபிஷேக நிகழ்வை முன்னிட்டு அருமையான சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், திரு நடராஜன் ஐயா அவர்களுக்கும், நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், திருமுருகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொற்பொழிவை அவரோடு கேட்க அமர்ந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் பக்தர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கந்தர் அலங்காரமே மெய் அலங்காரம் எனும் தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அலங்காரம், அலங்காரம்னா என்ன? இதுவரைக்கும் நம்ம அலங்காரம் அப்படின்னா அழகுபடுத்துதல், அலங்கரித்தல் அப்படிங்கிற பொருள்ல நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம முருகன் பார்த்தீங்கன்னா அவரே நம்ம அலங்காரம் பண்ணி சந்தனம்லாம் போட்டு நீட்டா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக இந்த அலங்காரம் பண்றாங்க அப்படின்னா அது அதை பாதுகாப்பதற்காக, பராமரிப்பதற்காக நம்ம அலங்காரம் பண்றோம். இல்லைன்னா அவரை தனிமையில வைக்கிற மாதிரி ஆகும். நம்ம அன்பால அவருக்கு, நம்ம முருகனுக்கு நம்ம அலங்காரம் செய்யணும். அதனால அலங்காரம் என்பது அழகு, அலங்கரித்தல், இதெல்லாம் தாண்டி அன்பால நம்ம அவரை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கந்தர் அலங்காரம் என்பது நம்மளுடைய உள்ளத்தில் முருகனை நினைத்து அதுல முருகனை அலங்கரித்து நம்ம வாயார பாமாலை பாடுவதுதான் கந்தர் அலங்காரம். அப்போ உள்ளத்தில் முருகனை ஏன் நினைக்கணும்? முதல்ல அப்படி கேள்வி வரும். கோயிலெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரு, நம்ம ஏன் உள்ளத்துக்குள்ள முருகனை நினைக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி வரும். உள்ளத்துக்குள்ள ஏன் முருகனை நினைக்கணும்னா, உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாய் எனில் கோயில் உள்ளேயும் காண்பாயிடின்னு மலரும் மாலையும் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல கவிமணி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ உள்ளத்தில் நம்ம முருகனை நினைத்தால்தான் கோயிலுக்குள்ள முருகனை பார்க்க முடியும். இல்லைன்னா உள்ளத்தில் முருகனை நினைக்காமல் நம்ம கோயில்ல பார்த்தோம்னா அங்க முருகன் தெரிய மாட்டார். அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளத்தில் முருகனை நினைக்கணும். உள்ளத்துல முருகனை நினைக்கணும்னா அது எப்படி, என்ன பண்ணா உள்ளத்துக்குள்ள முருகன் வந்துருவாரு?
உள்ளத்தை ஓப்பன் சர்ஜரி பண்ணால் அப்படி பண்ணி உள்ளத்தில் வர முடியுமா? அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். உள்ளத்தில் முருகனை வர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து படிக்கணும். எது முருகன் சம்பந்தப்பட்ட நூல்கள், கந்தர் அலங்காரம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, இதெல்லாம் நம்ம படித்தோம்னு சொன்னால் அந்த முருகன் நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்துடுவார். படிக்கிறதுனா சும்மா சாதாரணமாக மேலோட்டமாக படிக்கிறது இல்லை, அதில் பொருள் உணர்ந்து படிக்கணும். பொருள் உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார். அப்போ பொருள் உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய கற்பனைகளை ரசித்து நம்ம படித்தோம் என்று சொன்னால் அப்போ நம்ம முருகன் நம்ம மனசுக்குள்ள வந்துடுவார். அந்த டைம் அந்த நேரத்தில் முருகன் நம்ம உள்ளத்துக்குள்ள நினைப்பாங்க. அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து நம்ம படித்தா, தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம முருகனை தக்க வச்சுக்கிடலாம். இப்படி நம்ம படிக்கிறது நம்ம முடிவே பண்ணக்கூடாது, இதை நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது, தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி படிக்கும்போது நம்ம உள்ளத்துக்குள்ள முருகன் வந்துடுவார். முதல்ல நம்ம உள்ளத்துக்குள்ள ஏன் முருகன் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். உள்ளத்துக்குள்ள முருகன் என்ன பண்ணா உள்ளத்துக்குள்ள முருகன் வருவார்? தொடர்ந்து படிக்க வேண்டும். கந்தர் அலங்காரம் போன்ற நூல்களை நம்ம படித்தா உள்ளத்துக்குள்ள முருகன் வந்துடுவார். கந்தர் அலங்காரம்னா என்ன? அருணகிரிநாதர் இயற்றிய நூல். இதில் 108 பாடல்கள் கொண்டது. 108 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா திவ்ய தேசங்கள் 108, 108 மந்திரங்கள் இருக்கு. அது மாதிரி 108னா ஒரு நல்ல முக்கியமான ஒரு எண். கந்தர் அலங்காரம்ங்கிறது 12 திருமுறையில 8ஆம் திருமுறையாக உள்ளது. 12 திருமுறையினோடனே நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா சிவபெருமானுக்குரிய 12 திருமுறையில 8ஆம் திருமுறை திருவாசகம்ல இருக்கு. இது முருகன் சம்பந்தப்பட்ட 12 திருமுறை, அதுல இது 8ஆம் திருமுறையாக இருக்கு. அப்போ முதல் 7 திருமுறைகள் திருப்புகழ். முருகவேல் சம்பந்தப்பட்ட 12 திருமுறையில முதல் 7 திருமுறைகள் திருப்புகழ். நம்மளுக்கு தேவாரத்துக்கு சமமாக திருப்புகழ் அங்க இருக்குது. அதுல 8ஆம் திருமுறை கந்தர் அலங்காரம், 9ஆம் திருமுறை கந்தர் அந்தாதி, 10ஆம் திருமுறை கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் எல்லாமே இயற்றியது அருணகிரிநாதர். 11ஆம் திருமுறை திருவகுப்பு, வேல் வகுப்பு, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், இதெல்லாம் 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை செய்தொண்ட புராணம். அங்க 12 திருமுறைகள்ல திருத்தொண்டர் புராணம் இருக்கிற மாதிரி இங்க முருகன் சம்பந்தப்பட்ட 12 திருமுறைகள்ல செய்தொண்ட புராணம் இருக்கு. இதுதான் முருகவேலினுடைய 12 திருமுறை. அதுல நம்ம பார்க்க போறது 8ஆம் திருமுறையான கந்தர் அலங்காரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம கந்தர் அலங்காரம் 108 பாடல்களையும் பார்க்கணும்னா அதுக்கு போதிய நேரம் இருக்காது. சில முக்கியமான பாடல்கள், ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு அன்றாடம் பயன்படக்கூடிய சில பாடல்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம கடவுள் வாழ்த்து பாடல்ல இருந்து வரலாம். நான் ஏற்கனவே பேச்ச தொடங்கும் போது அடல் அருளை திருன்னு அந்த பாடலை சொல்லி ஆரம்பிச்சேன். அதுதான் கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல். அடல் அருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டுகொண்டே வருவார் தலையில் தடபட எனபடு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே. முதல்ல அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே அடல் அப்படின்னு ஆரம்பிக்கும். அடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வலிமை. அருணை அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருவண்ணாமலை, அதை குறிக்கும். அடல் அருணை வலிமை பொருந்திய திருவண்ணாமலை. ஏன் வலிமை பொருந்திய திருவண்ணாமலை அப்படின்னு இந்த இடத்துல சொல்றோம்னா, சிவபெருமான் அந்த மால் ஐயன் காண முடியாதபடி அழல் உருவாய் நின்றார். யாராலையும் அவர் பக்கத்துல நெருங்க முடியாது. ஒரு காலத்தில் அண்ணாமலை யாராலையும் நெருங்க முடியாத மலையாக இருந்தது, நெருப்பு மலையாக இருந்தது அப்படின்னு நம்ம வரலாறுகள்ல படிச்சிருந்தோம். அப்போ நெருங்காத மலை அப்படின்னா அது ஒரு வலிமை மிக்க மலை. அதனால திருவண்ணாமலைங்கிறது வலிமை பொருத்திய திருவண்ணாமலைன்னு அருணகிரிநாதர் ஆரம்பிக்கிறார். வலிமையை நம்ம பக்தியில வலிமையை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பொதுவா நம்ம வலிமைனா போர்க்களத்துல போகும்போது படை வீரர்கள் வலிமையோட இருப்பாங்க. அது நம்ம பக்தியில வலிமையை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம மெய்ப்பொருள் நாயனாருடைய கதையை நம்ம பார்க்கலாம். மெய்ப்பொருள் நாயனார் எது மெய்வீடமோ அதைத்தான் மெய்ப்பொருள் என்று கொண்டவர். முத்தநாதன் அப்படிங்கிறவர் சிவனடியாரா கோலம் தெரிந்து வந்தாலும் அவருக்கு தெரியும் இதுதான் பகை மன்னர்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவரு பார்த்தது திருநீரு, ருத்ராட்சம், அவர் சிவனடியார் கோலம், இதைத்தான் அவர் பார்த்தாரு. அதைத்தான் மெய்வேடம் என்று நினைத்தாரு. கடைசியில் கத்தியால் அவன் குத்திய போதிலும் கடைசி வரை
இவர் இந்த வேடம் மெய் வேடமே அப்படின்னு நினைச்சார். அவரு பார்த்தது திருநீரு, ருத்ராட்சம், அது அடியாருடைய கோலம், இதைத்தான் அவர் பார்த்தாரு. கடைசி வரைக்கும் அதிலே ஒரு உறுதியோட இருந்தார். இதுதான் வலிமை. பக்தியில இந்த உள்ள உறுதி வேணும். 63 நாயன்மார்களும் ஏதாவது ஒரு கொள்கையில் உள்ள உறுதியோடு, எந்த சூழ்நிலை வந்தாலும், தனக்கு வறுமையே வந்தாலும் அதுல ஒரு உள்ள உறுதியோட இருந்தாங்க. அந்த வலிமை தான் பக்திக்கு தேவை. அதனால இந்த இடத்துல அருணகிரிநாதர் ஆரம்பிக்கும் போதே வலிமை அப்படின்னே ஆரம்பிக்கிறாரு. அந்த வலிமைன்னு ஆரம்பிக்கும் போதே அதை கேட்ட உடனே நமக்கு ஒரு பாதுகாப்பு வரும். அதை சொன்ன உடனே நம்மளுக்கு இது பாதுகாப்பு அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனாலதான் கந்த அலங்காரம், மெய் அலங்காரம் அப்படின்னு தலைப்புல நம்ம பேசணும். அடல் அருணை திரு கோபுரத்தே வடவருகிற் சென்று, கோயில்ல முருகன் சன்னதி இருக்கும்னா அதுக்கு வடக்கு பக்கம் பிள்ளையார் இருப்பாரு, தெற்கு பக்கம் முருகன் இருப்பாரு. வடவருகிற் சென்று கண்டு கொண்டேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது, பிள்ளையாரை பார்த்துட்டு நான் தெற்கு பக்கம் இருக்கிற முருகனை கண்டு கொண்டேன். விநாயகர் வாழ்த்தாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்துல நான் முருகனை கண்டு கொண்டேன் அப்படின்னும் அருணகிரிநாதர் சொல்றாரு. வருவார் தலையில் தடபட எனப்படும் குத்துடன், நம்ம பிள்ளையாரை பார்க்கும்போது தலையில குத்துவோம். அப்போ அதையும் இந்த இடத்துல அவர் பதிவு பண்றார். தடபட எனப்படும் குத்துடன் சர்க்கரை, வாழைப்பழம் இதெல்லாம் நம்ம படையெல்லாம் வைப்போம் விநாயகர் பெருமானுக்கு. சர்க்கரை, முக்கிய கை, கடதட, கடம்னா மதம் கொண்ட யானை அப்படின்னு தெளிவோம். கடம்னா மதம் கொண்ட யானை. தடம்னா என்னன்னா சுவடுன்னு அர்த்தம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனை வர்ணிக்கும் போது பாதாதி கேசமாக தான் வர்ணிப்பாங்க. ஸ்ட்ரைட்டா தலையிலேருந்து வரமாட்டாங்க. மதம் கொண்ட யானைன்னு சொல்லிட்டு கடைசியில் தடம்னா சுவடு, சுவடுனா திருவடி இப்படின்னு அர்த்தம். அதுல இருந்தே பண்றாரு. தட சுவடு, கும்பக்களிர், கும்பம்னா மத்தகம்னு அர்த்தம். மத்தகம்னா தலை, நெற்றி, அந்த நெற்றி பாருங்க. சுவடுன்னா முதல்ல திருவடியிலிருந்து அதுக்கு பிறகு அப்படியே தலைக்கோலத்துக்கு வராரு. பாதாதி கேசமாக விநாயகர் பெருமானை வர்ணித்து கும்பக்களிற்றுக்கு இளைய களிற்றினையே, இளைய களிர் யாரு? முருகப்பெருமான். இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் ஒரு புது வடிவம் கொடுக்குறாரு. இது வரைக்கும் நம்ம முருகப்பெருமான் வேலும் மயிலும் இப்படியே நம்ம பார்த்துருப்போம், சேவல் கொடியோ அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். சங்க இலக்கியத்துல இருந்தே நம்ம குன்றம் எறிந்த குமரன் அப்படின்னு தான் பார்த்துருப்போம். ஆனா இந்த இடத்துல அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இளைய களிர்னு அந்த இடத்துல முருகனுக்கு ஒரு புது வடிவமே கொடுக்கிறாரு. அப்போ இந்த பாடல்ல இறைவனுக்கு இளைய களிறு, முருகப்பெருமான் இளைய களிறு போன்றவன் அப்படின்னு விநாயகர் வாழ்த்தாக மட்டும் இல்லாமல் முருகனையும் சேர்த்தே வாழ்த்துகிறார். ஏனென்றால் இது கந்தர் அலங்காரம் என்கிறதுனால அவர் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்போ நம்ம கந்தர் அலங்காரம் முதல் பாடல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நாங்கெல்லாம் கோயிலுக்கு வரும்போது தவ வலிமையோட இருக்கிறோம், ஆனா வீட்டுக்கு போன பிறகு திருப்பி முருகமரம் ஏறிடுறோம் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த தவமும் நாங்க பண்ணல, எங்களுக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்குமா அப்படின்னு அருணகிரிநாதர்கிட்ட போனா அவர் என்ன சொல்றார்? அருணகிரிநாதர் கிடைக்கும். அதுக்கு என்ன பாடல் அப்படின்னா, பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கலிய வலிவித்தவா, செஞ்சடா டவிமேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியில் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை அப்படின்னு இந்த இடத்துல அருணகிரிநாதர் சொல்றார். பேற்றை தவம், அருணகிரிநாதருக்கு என்ன பேற்றை தவம் சற்றும் இல்லாதவரா? அவரு நமக்காக அப்படி சொல்றார். நமக்காக, நமக்கு சொல்லணும், நமக்கு கருத்துக்களை சொல்லணுங்கிறதுக்காக அவரு தன்னை தாழ்த்துகிறார். இதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, காசுக்கு கம்பன், கருணைக்கு அருணகிரி அப்படின்னு. இப்போ பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை கூட பிரபஞ்சம் எனும் சேற்றை கலிய வலிவித்தவா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த மாய ஒளியிலிருந்து சேற்றை கலிய வலிவித்தவர் முருகப்பெருமான். ஒரு தவமும் இல்லாத என்னையும் கூட உயர்த்தியவர் முருகப்பெருமான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். சேற்றை கலிய வலிவித்தவா. அதுக்கு பிறகு முருகப்பெருமானுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கிறாரு. செஞ்சடா டபி மேல் ஆற்றை, செஞ்சடா டபி மேல்னா சிவந்த சடையை, சிவந்த சடைக்கு மேல் ஆற்றை, கங்கை நதியை வைத்திருப்பவர். கங்கை நதி ஒரு காலத்துல தவறு பண்ணும்போது அதுக்கு அதனுடைய குற்றத்தை மன்னித்து அதை சடையில் சூடிக்கொண்டவர். ஆற்றை பணியை, பணினா பாம்புன்னு அர்த்தம். பாம்பு இருக்கிறதுலேயே கெட்ட குணங்களை உடையது. அந்த கெட்ட செயல்களை கொண்ட அந்த பாம்பை கூட தன்னுடைய சடையில் சூடிக்கொண்டவர் சிவபெருமான்.
ஆற்றை, பனியை, இதழினா கொன்றை மலர், அந்த இதழியையும் சிவபெருமான் சூடி கொண்டிருப்பார். அதனாலதான் சிவபெருமானுக்கு கொன்றை வேந்தன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இதழியை, தும்பையையும் சிவபெருமான் சூடிக்கொண்டார். தும்பையை, அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான். அம்புலி ஒரு சமயம் தனக்கு அபயம் அப்படின்னு சிவபெருமான் இடத்துல தஞ்சம் அப்படின்னு திருவடியில வரத்தப்போ, அப்போ திருவடியிலிருந்து உயர்த்தி அவருக்கு சடையில அடைக்கலமாக கொடுத்தவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய குமாரன் தான் முருகன் கிருபாகரன் அப்படின்னு. முருகனை கிருபாகரன் சொல்றார். அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் இருக்குமா? அப்படிப்பட்ட அப்பனே எவ்வளவு கருணையின் வடிவானவன், பெருங்கருணையாளன் அப்படின்னு ஆற்றை, பனியை எல்லாத்தையும் தன்னுடைய சடையில சூடிக்கொண்டவர். அப்படி சொல்லும்போது அவருடைய குமாரன் கிருபாகரன் அப்படின்னு சொல்றார். கிருபாகரன்னா கருணையின் உறைவிடமானவன் அப்படின்னு ஒரு பொருள். அப்போ கருணையின் உறைவிடமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு பேற்றை தவம் சற்றும் இல்லைனா கூட நம்மளுக்கு பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிடுவார் அப்படின்னு இந்த இடத்துல அருணகிரிநாதர் ஆரம்பிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான வாயார பாடுதல் அப்படின்னு நான் ஆரம்பத்துல சொன்னேன். வாயார பாடுதல்னா எப்படி பாடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு, எப்படி பாடணும், அதை எப்போ பாடணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அழித்து பிறக்க ஒத்தா அயில்வேலன் கவியை என்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் எரி மூண்டதென்ன விழித்து புகையல பொங்கு கூற்றன் விடும் கையிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. அழித்து வினைகளை அழிக்கக்கூடிய வலிமையும், அழித்து இனி பிறக்காத நிலையை தரக்கூடிய வலிமையும் அயில்வேலன் கவிக்கு உண்டு அப்படின்னு இந்த இடத்துல அருணகிரிநாதர் சொல்றாங்க. அழித்து பிறக்க ஒத்தா அயில்வேலன் கவியை, அப்படி வலிமை மிக்க அந்த அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழை இல்லாமல் கற்காமல் இருக்கின்றீர்களே அப்படின்னு. நம்ம ராகம், தாளம் இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலும் எழுத்து பிழை இல்லாமல் படிப்பதற்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த இடத்துல அருணகிரிநாதர் சொல்றார். எம்பெருமான் அப்படின்னு சொல்ற இடத்துல யமபெருமான் சொல்லிட்டா எவ்வளவு பெரிய பொருள் மாறி இருப்பாங்க. அப்போ சிவபெருமான் இதெல்லாம் எழுத்து பிள்ளை எல்லாம் பொறுக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவருக்கு பொறுத்துக்கிடுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம எம்பெருமான்னு கூப்பிடுற இடத்துல தப்பி யமபெருமான்னு கூப்பிட்டா இவன் நம்மளை கூப்பிடல யமனை கூப்பிடுறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் இருக்கையில உட்கார்ந்துருவார். அப்போ நம்ம எழுத்து பிள்ளை இல்லாமல் படிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இந்த இடத்துல அருணகிரிநாதர் நம்மளுக்கு சொல்றாரு. அதுக்கு பிறகு வரிய பாருங்க, எரி மூண்டது என்ன, இந்த யமன் வரும்போது எரி மூண்டது போல விழித்து புகையல, எரி மூண்டது போல அதுல புகை கிளம்பின போது வெண்கூற்றன் வருவாங்க. வெண்கூற்றன், கூற்றன்னா யாரு, உடல் வேறு உயிர் வேறு அப்படின்னு கூறு போடுவதால் கூற்றன். அவனுக்கு காலன்னு ஒரு பேர் இருக்கு, சரியான காலத்தில் வருவதால் காலன். அந்தகன்னு ஒரு பேர் இருக்கு, இறுதியில் வருவதால், நம்மளுடைய வாழ்நாளில் இறுதியில் வருவார், உயிரை எடுப்பதற்காக வருவதால் அந்தகன். இதெல்லாம் யமனுக்குள்ள பெயர்கள். விழித்து வெண்கூற்றன், அவர் பாச கயிறை விடுவார், விடும் கூற்றன் வெண்கூற்றன் விடும் கயிற்றால், கயிறுனா பாச கயிற்றால் விடும்போது கழுத்தில் சுருக்கிட்டு, அது நம்ம கழுத்துல படும்போது அந்த நேரத்தில் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றது. அந்த நேரத்துல போய் நம்ம பாடல் படிச்சா ஏதாவது பயனா இருக்குமா? அந்த யமபெருமான் கழுத்துல போட்டு இழுக்கும் போது நம்ம பாடல்கள் படித்தால் அது நம்ம ஏதாவது நம்மளுக்கு ஒரு பயனை கொடுக்குமா? அப்ப நம்ம எப்போ படிக்கணும்? சிறு வயதுல இருந்தே படிக்கணும். சிறு வயதுல இருந்தே எதுக்குங்க நம்ம படிக்கணும்? பக்தினா வயதான பிறகு தானே பக்தி அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படி இல்லை. ஒரு விருட்சம் வரணும் அப்படின்னா நம்ம சிறு வயதுல இருந்தே விதை போட்டாதான் அது பக்தி விருட்சம் கடைசா அந்த முதுமையில நம்மளுக்கு வரும். அதுக்கான ஒரு காலம் வரும். அப்போ நம்ம விதை போடுறது சிறு வயதுல இருந்தே போடணும். காரைக்காலமையார் அற்புதி திருவந்தாதியில கூட ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, பிறந்து மொழிபெயர்ந்து பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் அப்படின்னு. நான் மொழிபெயர்ல ஆரம்பிச்சதுல இருந்தே நான் இறைவன் திருவடியை பேண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு சிறு வயதுல இருந்தே பக்தி வரணும். சிறு வயதுல இருந்தே நம்ம பாடல்கள் படிச்சாதான். இப்ப நம்ம சிறு வயதுல இருந்தே பாடல்கள் படிச்சோம்னு வைங்களேன், நம்ம முன்னாலே யமன் வர மாட்டாங்க. முருகப்பெருமானே மயில் மேல நம்மளை கூட்டு போவார். நம்ம உயிரை கூட்டு போறது சிவபெருமான் முருகன் இவங்கதான் வருவாங்க. யமன்
சும்மா நம்ம படிக்காம இருந்தா, நம்ம ஒழுக்கம் இல்லாம இருந்தா அது சொல்றதுக்காக எவன் வருவார்னு நம்ம சொல்லி நம்மளை பயமுறுத்துறாங்களே தவிர, நம்மளுக்கு வாழ்நாள் இறுதியில முருகப்பெருமானோ சிவபெருமானோ தான் நம்மளை இந்த உயிரை கூட்டு போவதற்காக வருவாங்க. அப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாரு? எப்படி பாடணும்? எழுத்துப்பிழை இல்லாமல் பாடணும், எழுத்துப்பிழை இல்லாமல் பாடணும். அப்ப எழுத்துப்பிழை வராமல் பாடணும்னா என்ன பண்ணணும்? பொருள் உணர்ந்து பாடணும், அதுல இருக்கக்கூடிய கற்பனைகளை ரசித்து பாடணும். அப்படி பாடும்போது நம்ம எழுத்துப்பிழை இல்லாமல் நம்ம பாட முடியும். அப்போ எப்போ பாடணும்? சிறு வயதிலிருந்தே நம்ம அந்த இதில் பாடணும், தொடர்ந்து படிக்கணும். இப்படிலாம் பண்ணா நம்மளுக்கு முருகப்பெருமான் வருவார். அவர் வந்தாலே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பகைகள் வரும். நம்மளுக்கு சில நேரங்களில் நம்மளுடைய உள்ளமே நம்மளுக்கு பகையாக இருக்கும். ஐம்பொறிகளே நமக்கு பகையாக இருக்கும். நம்ம சித்தாந்தங்கள்ல கூட நம்ம அதை பார்த்துருக்கோம். அப்படி சொந்தக்காரர்களே பகையா இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி பகை இருக்கும்போது முருகப்பெருமான் அந்த பகையை அழிப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயம் பகையை அழிப்பார். அதுக்காகவே அருணகிரிநாதர் சொல்றாரு, தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்தர் லோகம் பிழைத்ததுவே. தேரணியிட்டு புறமெரித்தான் மகன், தேர் போன்ற திரளாக 3 புறங்களும் சிவபெருமானை நோக்கி பகையாக வந்துச்சான். அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரா? எல்லா ஆயுதங்களையும் தயாராக வைத்திருந்தார். ஆனா சிவபெருமான் பண்ணது லேசா ஒரு புன்னகை கூத்தாராம். வெண்ணகை, புன்னகை, தன்னகை என்ற 3 நகைகளால திரிபுரங்களை எரித்தார் சிவபெருமான். தேரணியிட்டு புறமெரித்தான் மகன், அந்த மகன் அவருடைய சிவபெருமானுடைய குமாரன் தான் செங்கையில் வேல் தூக்கி கூறிய வேலாயுதத்தால் கிரௌஞ்ச மலையை எரித்தார். கிரௌஞ்சம்ங்கிறது ஒரு அரக்கன், சூரபத்மனுக்கு காவலாக இருந்த ஒரு அரக்கன். அவன் மலை போன்று வந்தானான். அப்படி மலை போன்று வந்த அரக்கனையும் ஒரு கூறிய வேலாயுதத்தால் எரித்தார் முருகப்பெருமான். இப்போ 2 வரியை நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு எதிராக வரக்கூடிய பகை எரியும் அப்படின்னு விலகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அருணகிரிநாதர் இந்த இடத்துல 2 வரியை படிக்கும் போதே நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது பிறகு பாருங்க, நேரணியிட்டு வளைந்த கடக நெளிந்தது சூர். ஒரு சூரபத்மன் அந்த அரக்கன் சேனைகளோடு வியூகம் அமைத்து முருகப்பெருமானை அழிப்பதற்காக வரும்போது நேரணியிட்டு வளைந்த கடக நெளிந்தது சூர் பேரணி கெட்டது. முருகப்பெருமான் ஒரு வேலாயுதத்தை போட்டு சூரபத்மனை கொன்றார். பேரணி கெட்டது தேவேந்தர் லோகம் பிழைத்ததுவே. இந்த பாடலை கேட்கும் போதே நம்மளுக்கு பகை விலகும், நம்மளை சுற்றி பகை வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். நம்மளுக்கு பகை வர்றதுக்கு பயப்படும் கந்தர் அலங்காரத்தை படிக்கிறவங்களுக்கு. அடுத்தது முருகப்பெருமான் அந்த பகையை எப்படி அழிப்பார்? அதுக்கு அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரித்து உணதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என்றான் தேவருடைய சோரனை தூரனை சூரனை காருடன் சோரிகற்க கூற கட்டாரித்து ஓரிமை போதினில் கொன்றவனே. ஓர ஒட்டார் அப்படின்னா ஒன்றை நினைக்க விட மாட்டாங்களாம், மலரிட்டு உணதால் சேர விட மாட்டாங்க. யாரு? நம்மளுடைய ஐம்பொறிகள் தான். நம்மளுடைய ஐம்பொறிகளே நம்மளுக்கு பகையாக இருக்கும். அததான் கலியில் பூங்குன்றனாலும் சொல்றாரு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு. நம்மளுக்குள்ள பகைகள், நம்மளுக்குள்ளே தான் பகை இருக்கு. அந்த பகையை அதுதான் ஐம்பொறிகளாக இருக்கு. அவங்க ஒன்றை நினைக்க விட மாட்டாங்க, மலரிட்டு முருகப்பெருமானை வழிபடவும் விட மாட்டாங்க. இதுதான் ஐவர்கள் பண்ற வேலை. அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தான் நம்ம எப்படியாவது இந்த பாடல்கள் எல்லாம் படிக்கணும். சென்று தேவருடைய சோர நித்தூரனை, சோரன்னா கல்வன் அர்த்தம். அந்த கல்வன் போன்ற சூரன் பத்மன் அவர் கரிய உடல் காருடல் சோரிகற்க ரத்தம் கொப்பளிக்க வண்ணம் கூற கட்டாரித்து கூறிய வேலாயுதத்தால் அதை கொன்றவர் முருகப்பெருமான். கூற கட்டாரித்து ஓரிமை போதில் ஒரு சொடக்கு போடுறவங்கள கொன்றாராம். நம்ம கந்தர் கருணை பார்த்துருப்போம். அதுல சூரபத்மனை எப்படி கொள்வாரு? அதுக்கே நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகும். நம்ம திரைப்படத்துல பார்த்தாங்கன்னா அப்படிதான் எடுக்க முடியும். லேசர் சொடக்கு போடுறதுக்குள்ள முருகப்பெருமான் கொடுத்தாருன்னா படம் சப்புன்னு முடிஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால முருகப்பெருமான்
எப்பவுமே ஒரு பகையை வெல்லும் போது ஓரிமை போதனில் கொள்வார் அப்படின்னு இந்த இடத்துல அருணகிரிநாதர் சொல்லுவார். எல்லாருக்கும் ஓரிமை போதல கொண்டுருவாரா? அப்ப நம்ம முதல்ல என்ன சொன்னேன், அதை எப்படி பாடணும் அப்படிங்கிறத சொன்னேன். தொடர்ந்து நம்ம பாடினாதான் உள்ளத்துக்குள்ள முருகனை வந்தால்தான், நினைத்து நினைத்து உருகி உருகி நம்ம முருகப்பெருமான பாடினால்தான் நம்மளை சொடக்கு போடுறதுக்குள்ள கொண்டுருவாரு. நம்மளுடைய பகையை விளக்கிடுவாரு ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ள. ஓரிமை போதினில் கொன்றவனே, முதல்ல பகை எரியும் விலகும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு அந்த பகை ஓரிமை போதினில் நீங்கும்னு சொல்றாரு. யாருக்கு? நம்ம தினமும் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுபவர்களுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமான் யார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் எப்படி சொல்றாரு, அது ஒரு பாடல், அது ஒரு வேடிக்கையான பாடல். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தத்தில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பும் கடலல சூரல குன்றல விம்மி எழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. திருந்த புவனங்கள் ஈன்ற, இந்த புவனங்களை எல்லாம் திருத்தி அதை படைத்தவள் சிவபெருமானுக்கு இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள். அவள் தான் இந்த உலகத்தை படைத்தாள். அவளுடைய திருமுலைப்பாலை அருந்தியவன் முருகன். அப்படி அவளால் வளர்க்கப்பட்டவர் முருகன். அவங்களால மட்டும் வளர்க்கப்பட்டவர் முருகன் அல்ல, அறுவர் கார்த்திகை பெண்கள் அறுவராலும் வளர்க்கப்பட்டவர் முருகன். அப்படி அவங்களாம் வளர்க்கும் போது முருகப்பெருமான் அழுவாராம். அப்படி விம்மி அழும்போது கடல் அழுததாம், சூரன் அழுதானாம், குன்றம் அழுததாம். அப்படி அழுகின்ற குழந்தையை பார்த்து எல்லாம் அழுததாம். அப்படி அழுகின்ற குழந்தையை, குருந்தை அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம், அந்த அழுகின்ற குழந்தையை தான் குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயம். குவலயம்னா உலகம். ஒரு அழுகின்ற குழந்தையை குறிஞ்சி கிழவன் என்று ஓதுகிறது அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த இடத்துல வேடிக்கையாக பாடலை பதிவு செய்கிறார். முருகப்பெருமான் யாருன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், குறிஞ்சியில தலைவன். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். இதை நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். அப்போ சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு தொல்காப்பியமும் அதை சொல்லுது. இப்படி குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல அருணகிரிநாதர் ரொம்ப வேடிக்கையாக ஒரு அழுகின்ற குழந்தையை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயம் அப்படின்னு சொல்றாரு. கிழவன்னா வயதானவன் நினைக்க வேண்டாம். சங்க காலத்துல சங்க இலக்கியங்கள் எல்லாம் கிழவன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். இப்ப நம்மளுக்கு பொருள் மாறிக்கு. எப்படி நாற்றம் அப்படிங்கிற சொல் துர்நாற்றம் அப்படிங்கிற மீனிங்ல மாறிக்கும், அது மாதிரி அந்த கிழவன் அப்படிங்கிறதும் இப்போ மாறிக்கு. அப்போ முருகப்பெருமானுடைய தன்மை எப்படி இருக்கும்? முருகப்பெருமானுடைய உணர்ந்தவர்களுக்கு, அவருடைய அடியை தேடுகிறவர்களுக்கு அவருடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை அருணகிரிநாதர் எப்படி சொல்றார் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். பெரும்பையும் குணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரம ஆனந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்தர கைத்ததுவே. பெரும்பையும் குணத்தினுள் பசுமை நிறைந்த குணம்னா திணைப்புணம்னு அர்த்தம். அந்த திணைப்புணத்தை காப்பவள் தான் தெய்வவள்ளி. யாரு? முருகப்பெருமானுடைய மனைவி. அப்படி வள்ளி திணைப்புணத்தை காக்கும் போது முருகப்பெருமான் வள்ளியை விரும்புகிறாராம். நம்மெல்லாம் ராதை கிருஷ்ணர் இவங்களுடைய காதலெல்லாம் பார்த்துருப்போம். ஆனா அதுக்கு முன்னாலே வள்ளி முருகனுடைய காதல்கள் நம்மளுக்கு இருந்திருக்கு. அதைத்தான் இந்த இடத்துல அருணகிரிநாதர் முதல் 2 வரியில பயன்படுத்துறாரு. அப்படி திணைப்புணத்தை காக்கும் போது முருகப்பெருமான் அவள் மீது காதல் கொள்கிறார். அப்படி வள்ளி விரும்பக்கூடிய அந்த குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அந்த உள்ளத்தில் உண்மையான நிலையான அந்த அன்பினால் உள்ளத்தில் நினைக்கும் போது மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும், அப்படி அவரே நினைத்து அரும்பும் போது தனிப்பரம ஆனந்தம் தித்தித்து அறிந்தன்றே. அந்த தனிப்பரம ஆனந்தம்னா வீடு பேற்றை அளிக்கக்கூடிய, வீடு பேற்றை தரக்கூடிய அந்த ஆனந்தத்தை தித்தித்து அறிந்த அந்த கணமே கரும்பும் புளித்து செந்தேனும் கைத்ததுவே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. கரும்பு கூட துவச்சிச்சா, செந்தேனும் புளித்ததுவா, செந்தேனும் கைத்ததுவே அப்படின்னு இந்த இடத்துல அருணகிரிநாதர் சொல்றார். அப்போ முருகப்பெருமானுடைய அந்த தனிப்பரம ஆனந்தத்தை தித்தித்து அறிந்தவர்களுக்கு எந்த சுவையும் இருக்காது.
தன்னை இழந்தால்தான் இறைவனுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சொல்லுவாருங்க. முன்னம் அவள் நாமம் கேட்டால், மூர்த்தி அவரிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவர் ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானார். முதல்ல தலைவி பேரை கேட்கிறானா, தலைவனுடைய பேரை கேட்கிறானா, அதுக்கு பிறகு அவன் இருக்கக்கூடிய ஊரை கேட்கிறான். இதெல்லாம் கேட்ட பிறகு அவன் இருப்பது எவ்வண்ணம் அதெல்லாம் கேட்ட பிறகு தன்னையே பெயர்த்து தலைவனுக்கு அர்ப்பணிக்கிறான். தன்னையே பெயர், இதுதான் பக்தி. தன்னையே சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கிறது. பெயர்த்து அவனுக்கே பிச்சியானான். பிச்சினா பைத்தியக்காரத்தனம். பைத்தியம்னு ஒன்று இதை விட்டு நம்ம ஓடிடக்கூடாது, பைத்தியமாயிருவோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பக்தினா இந்த நிலை இருக்கதான் செய்யும். தன்னை மறந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லுவார். தன்னை மறக்கிறது தான் பக்தியினுடைய உச்சநிலை. அதைத்தான் இந்த இடத்துல அருணகிரிநாதரும் கரும்பும் துவர்த்து செந்தேனும் குளித்தர கைத்ததுவே அப்படின்னு முருகப்பெருமானுடைய அந்த அனுபவத்தை உணர்ந்தவர்களுக்கு எந்த ஒரு சுவையும் இருக்காது. தன்னையே இழப்பதுதான் பக்தி. இதைத்தான் அவர் இந்த பாடல்கள்ல நம்மளுக்கு சொல்றாரு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்ன மெய்ப்பொருள் என்ன. அவர் எத்தனையோ மெய்ப்பொருள்களை சொல்லியிருக்காரு. கந்தரகுடியில பார்த்துருப்போம். சும்மா இரு சொல்லற, இது கந்தரகுடியில அவர் சொன்னார். இப்போ கந்தர் அலங்காரத்துல முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்ன மெய்ப்பொருளாக அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேனென்று பாகென்று ஓமிக்க ஒணாத தெய்வவள்ளி கோணன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. தேனும்னு சொல்ல முடியாது, பாகுன்னு சொல்ல முடியாதான். தெய்வவள்ளி பேசுகிற மொழி தேன் மாதிரி தித்திப்பையும் இருக்கும், பாகு மாதிரி இருக்கும். எது சொல்றதுன்னு அருணகிரிநாதருக்கே தெரியல. ஓமிக்க ஒணாத தெய்வவள்ளி கோணன், கோணன்னா கணவன் அர்த்தம். அந்த தெய்வவள்ளியினுடைய கணவன் முருகப்பெருமான். அவர் எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. அதுதான் மெய்ப்பொருள். அவர் என்ன சொல்ல வராரு, அதை கூறவற்றோ அப்படின்னு சொல்லி, வானன்று காலன்று தீயன்று நீரென்று மண்ணன்று தானன்று நீ என்று அசிரீரி அன்று சரீரி அன்றே. அன்றுனா கிடையாதுன்னு அர்த்தம். வான்னா ஆகாயம், ஆகாயம் கிடையாது. அப்போ தீயா, தீயும் கிடையாது. கால், கால் அன்று அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாருல்ல. கால்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கால்னா இந்த கால் இல்லை, காற்று. ஜன்னலுக்கு காலதர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. காலதர்னா காற்று வரும் வழி அப்படின்னு அர்த்தம். காலன்று காற்றுமா, காற்றும் கிடையாது. தீயா இருக்குமா, தீயும் கிடையாது. நீரா, நீரும் கிடையாது. மண், மண்ணும் கிடையாது, மண்ணும் அன்று. தான், தானும் அன்று. நீயா, நீயும் அன்று. அசிரீரி, ஒளியா, ஒளியும் அன்று. சரீரம், உடலுவா, உடலும் அன்று. எதுவுமே கிடையாதுன்னா இந்த இடத்துல அருணகிரிநாதர் சொல்ற மெய்ப்பொருள் என்ன? எதுவுமே கிடையாதுன்னா ஒன்றும் மற்ற ஒன்று இருக்கு ஆனா இல்லை. அவர் சொல்றது இருக்கு ஆனா இல்லை. ஏதோ ஒன்று இருக்கும் ஆனா இல்லை. ஒன்றும் மற்ற ஒன்று. அதைத்தான் அவர் மெய்ப்பொருளா சொல்றாரு. கண்ணதாசனே கூட ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யம் அமைத்து புரியாமல் நிற்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் கண்ணதாசன் கூட இந்த இடத்துல சொல்லுவாரு. அது மாதிரி மெய்ப்பொருள்னா என்ன அப்படின்னு சொல்றவங்களுக்கு அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, முருகப்பெருமானே எனக்கு சொன்னது ஒன்றும் மற்ற ஒன்று. இதுதான் அருணகிரிநாதர் கூறிய மெய்ப்பொருள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு நம்ம அதை பண்ணுவோம். இது சில பேர் கோயிலுக்கு 1 கோடி நன்கொடைலாம் பண்ணுவாங்க. சில பேர் 10,000 5,000 பண்ணுவாங்க. 1 கோடி பண்ணுறவங்களுக்கு முருகப்பெருமான் அதிகமாக அருளை கொடுப்பாரா, 10,000 5,000 கொடுக்குறவங்களுக்கு கம்மியாக கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வையிற் கதிர்படி வேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் தரு பகிர்மின்கள் உங்களுக்கு இங்கள் வெயிலுக்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவெளிக்கே. வையிற் கதிர், வையிர்னா கூர்மையான, கூர்மையான கதிர் போன்ற வந்தான் முருகப்பெருமான். அவனுடைய வடிவேல் கூர்மையான கதிர் போன்ற பிரகாசத்தை தரக்கூடியது. வையிற் கதிர்வழி வேலோனை அந்த முருகப்பெருமானை வாழ்த்தி வறிஞருக்கு, எளியவருக்கு, அடியவருக்கு என்றும்
நொய்யில்னா வறுமை. நம்மளுக்கு என்னதான் வறுமையோடு இருந்தாலும் அதுல பாதி அளவேனும் முருகப்பெருமானுக்கு பகிருங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. அதுல பாதி அளவேனும் முருகப்பெருமானுக்கு பகிருங்கள். அவர் நம்ம கம்மியா கொடுத்தா ஒரு மாதிரியும் அதிகமா கொடுத்தா நமக்கு அருள் அதிகமா அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்கும் ஒரு மாதிரியான அருளை தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அப்படி பகிர்மென்கள் உங்களுக்கு இங்கன் வெயிலுக்கு ஒதுங்க உதவா உடம்பின் பெருநிழல் போல். வெயிலுக்கு கூட நம்ம உடம்புல இருந்து நிழல் வந்தா அந்த நிழல்ல வெயிலுக்கு கூட அந்த உடம்புல ஒதுங்க முடியாது. அப்படி வெயிலுக்கு கூட ஒதுங்க முடியாத அந்த பெருநிழல் போல கையில் பொருளும், நம்ம கிட்ட இருக்கிற கையில் பொருளும் உதவாது காணும் கடைவெளிக்கு. இதை நம்ம யார் சொன்னாலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கையில் பொருளும் உதவாது காணும் கடைவெளிக்குங்கிறது பட்டினத்தாரும் சொல்லியிருக்காரு. அதை உணர்ந்த பிறகுதான் அவர் சித்தராகவே மாறினாரு. அப்போ நம்மளுடைய கையில் பொருளும் உதவாது, வெயிலுக்கு ஒதுக்க முடியாத இந்த பெருநிழல் இப்படிலாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நொய்யிர் பிளவள வேணும் பகிர்வுங்கள் அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில எந்திரிச்சோம்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுவோம். காலையில எந்திரிச்சோம்னா என்ன பண்ணுவோம்? ராசி பலன் பார்ப்போம். மேசம், ரிஷபம், இதெல்லாம் இந்த ராசிலாம் எப்படி இருக்கு அதை நம்ம பார்ப்போம். அதுவும் ஒரு தொலைக்காட்சியில பார்த்துட்டா இன்னொரு தொலைக்காட்சியில நல்லா சொல்றாங்களான்னு சேனலை மாற்றி மாற்றி பார்ப்போம். இதுக்கு அருணகிரிநாதர் என்ன சொல்றார் அப்படின்னா, நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினே அப்படின்னு அருணகிரிநாதர் முடிக்கிறாரு. குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் எனக்கு முன்னால நிற்கும் போது நாள் என்னை என்ன செய்து விட முடியும்? இந்த கோள் என்னை என்ன செய்து விட முடியும்? நான் செய்த வினை என்ன செய்ய முடியும்? முருகப்பெருமானே எனக்கு பக்கத்தில் இருக்கும்போது எதுவும் என்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இதை அருணகிரிநாதர் மட்டும்தான் சொல்றாரா? அருணகிரிநாதருக்கு குருவாக இருந்தவர் திருஞான சம்பந்தர். அந்த சம்பந்தரே என்ன சொல்றாரு? திருநாவுக்கரசர் ஒரு சமயம் திருமறை காட்டுல திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இருக்கிறாங்கன்னா, அப்போ திருநாவுக்கரசர் ரெண்டு பேரும் உரையாடி கொண்டு இருக்கும்போது மதுரையில இருந்து குலச்சிறையார் அனுப்பிய ஒரு தூதுவர் ஒருத்தர் வாராரு. அந்த தூதுவர் திருஞான சம்பந்தத்தை என்ன சொல்றாருன்னா, மதுரையில ஒரு பெரிய ஆபத்து, அங்க சமணர்கள் சொல்லிட்டு பெரும் அட்டூழியம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, நீங்க தான் அங்க சைவ சமயத்தை தலைத்தோங்க செய்ய வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போகாதீங்க, ஏற்கனவே நாளும் சரியில்லை, சமணர்களும் சரியில்லாதவங்க. ஏன்னா அவர் அனுபவப்பட்டவர். திருநாவுக்கரசர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறினப்போ சமணர்களால் ரொம்ப அனுபவப்பட்டவர் தான் திருநாவுக்கரசர். அவங்கள பழி வாங்கினாங்க. எப்படி நஞ்சு கொடுத்து யானை மேல மிதிக்க வச்சு சுண்ணாம்பு கலவையிலெல்லாம் போட்டாங்க. அப்படிலாம் இருக்கும்போது மாசில் வீணையும் மாலை மதியமும்னு சொல்லி அதுல இருந்து மீண்டு வந்தாரு. அதனால சமணர்கள் கிட்ட பழக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர். அவங்க புத்தி எப்படி எப்படிலாம் இருக்கும்னு திருநாவுக்கரசருக்கு தெரியும். அதனால திருநாவுக்கரசர் என்ன பண்றாருன்னா, திருஞான சம்பந்தத்தை இந்த சமணர்கள் பற்றி சரியில்லாதவங்க, நாள் வேற சரியில்லை அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அவர் எதை வச்சு சொன்னார்னா, சமணர்கள் அப்ப கெட்டவங்க, ஆனா நாளும் சரியில்லை, நீங்க போறது நல்லது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு? வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஆசரு நல்ல நல்ல ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு சொன்னார். எல்லா நாளும் நல்ல நாள் தான், இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் சரியில்லாத நாள்னு சொல்ல வேண்டாம், எல்லா நாளும் நல்ல நாள் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சம்பந்தரும் சொல்றாரு. அதே சம்பந்தருடைய சீடரான அருணகிரிநாதரும் குமரேசர் இருக்கும்போது நாள் என்ன செய்து விட முடியும், கோள் என்ன செய்து விட முடியும், நான் செய்த வினை என்ன செய்து விட முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அருணகிரிநாதர் நம்மளுக்கு சொல்றாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் நம்மளுக்கு நல்லது பண்ணா நம்ம நல்லா சந்தோஷப்படுவோம், இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதே சமயத்துல முருகப்பெருமான் நமக்கு ஏதாவது துன்பம் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அப்ப நம்ம இறைவனை ஏசுவோம்.
இதெல்லாம் நம்ம பண்ணா முருகப்பெருமான் எங்களுக்கு அருள் கொடுப்பாரா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு அருள் கொடுப்பார். எப்படி? திட்டினாலும் அருள் கொடுப்பார். நம்ம திட்டும்போது கூட நாகரிகமா திட்டணும். எப்படி திட்டணும்? இப்ப நம்ம வந்து அவலட்சணமே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எட்டேகால் லட்சணமே அப்படின்னு நம்ம சொல்லணும். கழுத அப்படின்னு நம்ம சொல்லாம அதுக்கு பதிலாக மட்டில் பெரியம்மை வாகனமே அப்படின்னு நம்ம சொல்லணும். குரங்கு பய அப்படின்னு சொல்லாம குலராமன் தூதுவனே அப்படின்னு சொல்லணும். திட்டும்போது கூட நாகரிகமா திட்டணும். இதை யார் சொல்றோம் அப்படின்னா, கம்பருக்கும் ஔவையாருக்கும் ஒரு சமயம் வாக்குவாதம் நடந்துச்சு. அப்படி வாக்குவாதம் நடக்கும்போது ஒரு சமயம் வந்து கம்பர் கேள்வி கேட்பாரு, ஔவையார் வந்து பதில் சொல்லணும். அப்போ கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்கிறாருன்னா, ஒரு இலையடி 4 இலை பந்தலடி அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அது பார்த்தோன்னா ஔவையார் என்ன நினைக்கிறாங்க, 4 பேர் மத்தியில நம்மளை டீ போட்டு பேசிட்டாரே கம்பர் அப்படின்னு தெரிஞ்சு அவர் என்ன சொல்றாருன்னா, எட்டேகால் லட்சணமே, யமன் ஏறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முத்த மேற்கூரை இல்லாத வீடே, குலராமன் தூதுவனே, யாரையடா சொன்னாயடா அப்படின்னு அவங்க டீ போட்டு பேசும்போது ஔவையார் டா போட்டு பேசிட்டாங்க. கடைசியில தான் அது பதில் இருக்கு. அது ஆரக்கீரை. ஆரக்கீரை வந்து 4 இலை பந்தல்ல இருக்கும். அது ஆரக்கீரைடா, ஆரை பார்த்து சொன்னேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆரக்கீரைடான்னு எடுத்துக்கலாம். எட்டேகால் லட்சணம் அப்படின்னா, 8னா தமிழ் எண்கள்ல ஆனா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கால் அப்படிங்கிறதுக்கு தமிழ் எண்ணில் வானாவை யூஸ் பண்ணுவோம். அப்போ எட்டேகால் லட்சணமே அப்படின்னா அவலட்சணம் அப்படின்னு அர்த்தம். மட்டில் பெரியம்மை வாகனம், இது கழுத. முத்த மேற்கூரை இல்லாத வீடு, முத்த மேற்கூரை இல்லாத வீடுனா குட்டிச்சுவர் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து திட்டும்போது கூட நாகரிகமா திட்டணும் அப்படின்னு கம்பர் காலத்துல இருந்து நம்ம வந்து கேள்விப்படுறது ஒண்ணு. இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றாரு. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன், வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான், தலைப்பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. மொய்தார், வண்டுகள் மொய்க்கக்கூடிய பூக்களை சூழ்ந்துதான் வண்டுகள் வந்து மொய்க்கும். அப்படி பூக்களை அடைந்த தெய்வவள்ளி. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் தான் முருகன். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால், நம்ம தமிழால திட்டணுமா, இறைவனை வந்து முத்தமிழால் திட்டணுமா. அப்படி முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பார். அப்ப நம்ம வந்து என்னதான் நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நம்மளை ஏசுனா கூட முருகப்பெருமான் நம்மளை வாழ வைப்பார் அப்படின்னு இந்த இடத்துல அருணகிரிநாதர் நமக்கு சொல்றார். வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான். 20 கைகளை கொண்டவர் யாரு? ராவணன். அப்பேற்பட்ட ராவணனையும் திருமாலின் அவதாரமான ராமபெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவர் என்ன பண்றாரு, ஒரு அம்பால அந்த ராவணனை வந்து வீழ்த்துறாரு. அப்ப அந்த ராமச்சந்திரன் திருமாலுடைய அவதாரம். அந்த திருமாலுடைய மருமகன் எய்தான் மருகன். மருகன்னா முருகப்பெருமான். திருமாலுடைய மருமகன் தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் உமையால் ஈன்ற, பயந்தன்னா இந்த இடத்துல உமையவள் ஈன்ற முருகப்பெருமான். அருமையா, இலக்கியம்னா அருமையான குழந்தை அப்படின்னு அர்த்தம். அப்படி உமையவள் ஈன்ற அந்த அருமையான குழந்தை முருகனை நம்ம முத்தமிழால கூட நம்ம திட்டலாம். அப்படி திட்டினாலும் அவர் வாழ வைப்பார் அப்படின்னு இந்த இடத்துல அருணகிரிநாதர் நம்மளுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல கந்தர் அலங்காரத்துல இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து நிறைய பாடல்களை பார்த்துருக்கோம். இதுலெல்லாம் எங்கேயுமே துணை அப்படிங்கிறது எதுவுமே இல்லையே. அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது, துணையே நம்மளுக்கு இல்லையே அப்படின்னா அதுக்குனே அருணகிரிநாதர் நம்மளுக்கு சொல்றாரு ஒண்ணு. விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். இந்த துணை அப்படின்னு வரும்போதே என்ன அர்த்தம், நமக்கே ஒரு நம்பிக்கை கொடுக்குது. கந்தர் அலங்காரம் நமக்கு துணையாக வரும். அப்படி துணையாக வருவது எதுவோ, நமக்கு வலிமை சேர்க்கக்கூடியது எதுவோ, நமக்கு பாதுகாப்பாக, நமக்கு எந்த பகை வந்தாலும் அதை எரிக்கக்கூடியது எதுவோ அதுதான மெய்யலங்காரம். அப்போ விழிக்கு துணை, விழினா கண். இந்த கண்ணுக்கு துணையானது எது? திருமென்மலர் பாதங்கள். பாதங்கள்லாம் திருவடி. இந்த கண்ணுக்கு துணையானது முருகப்பெருமானை பற்றுகின்ற திருவடி. மெய்மை குன்றா, உண்மை குன்றாத மொழிக்கு துணை. மொழிக்கு நாம் பேசுகின்ற அந்த வார்த்தைக்கு, வாய்க்கு, மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள்.
நாம் முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிரு தோளும். நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டு நம்ம என்னடா இது நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம துவண்டு கிடந்தாலும் நம்மளுக்கு ஒரு பக்கத்துல ஒரு நண்பன் வந்தான்னா எப்படி தோளுக்கு தோல் கொடுப்பானோ அதே மாதிரி இந்த இடத்துல அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். முருகப்பெருமானுடைய தோல் தான் நாம செய்த வினைக்கு துணையானது அப்படின்னு சொல்றாரு. முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பயந்த தனி வலிக்கு துணை. நாம செல்லுகின்ற வழியில சில நேரங்களில் நம்மளுக்கு பயம் சூழும். அந்த வலிக்கு துணையாக இருப்பது வடிவேலும் செங்கோடன் மாயூரமே அப்படின்னு சொல்றாரு. செங்கோடன்னா திருச்செங்கோட்டில் எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை பத்தி தான் இந்த பாடல்ல பதிவு பண்றாரு. அப்போ நாம் செல்லுகின்ற அந்த வழிக்கு துணையாக இருப்பது வடிவேலும் அந்த செங்கோடன் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனும் நமக்கு துணையாக இருப்பார்கள் அப்படின்னு இந்த துணை அப்படின்னு வச்சே 4 இடங்கள்ல துணையை பயன்படுத்துறார். விழிக்கு துணை, நின் திருமலர் மென்மலர் பாதங்கள், மெய்மைகுன்றா மொழிக்கு துணை, முருகா எனும் நாமங்கள்னு சொல்லி முதல் 2 வரியிலே துணை துணைன்னு போட்டு நமக்கு கந்தர் அலங்காரம் துணையாக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல அருணகிரிநாதர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். சூலம் பிடித்து யமவாசம் நீக்கும் தொடர்ந்து அந்த காலம் வரும்போது அதுக்கு அந்த காலம் தமக்கு ஒரு காலம் அஞ்சே. கடலில் எழக்கூடிய அந்த நஞ்சு, கடலில் மீதெழுந்த அந்த ஆழம் குடித்த பெருமான் அந்த குமாரன் முருகப்பெருமான் இருக்கும்போது வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு மெய்த்துணையே அப்படின்னு இறுதியா முடிக்கிறாரு கந்தரலங்காரத்தை. சூலம் பிடித்து, சூலம்னா திரிசூலத்தை ஏந்தி யமபாசத்தை நீக்க வல்லதுதான். தொடர்ந்து அந்த பாசம் தொடர்ந்து நம்மளுக்கு காலம் பின்தொடர்ந்து வரும்போது அந்த காலனுக்கு அஞ்சே அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அஞ்சேன்னு சொல்றாரு? முருகப்பெருமானே என் பக்கத்துல இருக்கிறாரு, முருகப்பெருமானை நான் பற்றி கொண்டேன், அவருடைய வேலும் திருக்கையும் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு அவரு முருகப்பெருமானே நமக்கு துணையாக வருவார் அப்படின்னு சொல்றார். கந்தர் அலங்காரம் அதை படிக்கிறவர் அதில் உள்ள பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம விரும்பி படித்தோம் என்று சொன்னால் அது நமக்கு துணையாக வரும். ஆரம்பத்தில் எப்படி பாடணும், எப்போ பாடணும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி பாடணும்? எழுத்து பிழை இல்லாமல் படிக்கணும். நம்ம ராகம் தாளம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறத விட எழுத்து பிழை இல்லாமல் படிப்பதற்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்போ பாடணும்? நம்ம சிறு வயதிலிருந்தே பாடணும். முதுமையில தான் நம்ம எல்லாரும் முதுமையில தான் பக்தி அப்படின்னு கிடையாது. சிறு வயதிலிருந்தே பக்தி அதுதான் இருக்கணும். பிறந்து மொழிபெயர்ந்து பின்னெல்லாம் காதல்னு காரைக்கிழமையார் சொல்றாங்க. எப்போ நம்ம மொழிபெயர்ல ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்தே நம்ம பக்தியோட இருக்கணும். அப்ப எப்படி பாடணும், எப்போ பாடணும் அப்படிங்கிறதுக்கு எழுத்து பிழை இல்லாமல் பாடணும், சிறு வயதுல இருந்தே பாடணும் அப்படின்னு சொல்றாரு. நாம எந்த தவமும் பண்ணல நமக்கும் அருள் கிடைக்குமானா அப்படின்னா அதுக்கு அருள் கிடைக்கும். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சவனும் சேற்றை கழிய வழிவிட்டவர் அப்படின்னு அதுல சொன்னதா நம்ம பார்த்தோம். அடுத்து நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய பகை விலகுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் விலகும். அதுக்கும் நம்ம தேரணிக்கு புறமரித்தான் மகன் செங்கையில் வேல் தூக்கி அவனே கிரௌஞ்ச மலையை தகுடுபடியாக்கிற மலை போன்ற நமக்கு துன்பம் வந்தாலும் அது பனி போலே மாறிவிடும்னு கண்ணதாசன் பாடத்துல சொல்றாரு. அது மாதிரி முருகப்பெருமான் ஒரு கூறிய வேலாயுதத்தை யூஸ் பண்ணார்னா கிரௌஞ்சம் அப்படிங்கிற அந்த மலையே தூள் தூளாகி போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய பகை விலகும். எப்படி விலகும்? கந்தர் அலங்காரம் பாடலை படித்தால் விலகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பகை எப்படி அழியும் அதுக்கு என்ன சொல்றாரு? ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ள அந்த பகையை விளக்குவார். சொடக்கு போடுறதுக்குள்ள பகையை விரட்டணும்னா நாம என்ன பண்ணணும்? தொடர்ந்து படிக்கணும். படிக்கணும்னா சாதாரணமா படிக்கிறது இல்லை, பொருளுணர்ந்து படிக்கணும். அதுல இருக்கக்கூடிய கற்பனைகளை ரசிச்சு உள்வாங்கி அந்த காலத்துக்கே போய் அதை அப்படி படிச்சாதான் அந்த பாடல் எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது அப்படிங்கிறத படிச்சாதான் முருகப்பெருமானே நம்ம உள்ளத்துக்குள்ள எழுந்தருள்வார். அப்படி எழுதும்போது நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பகை விலகும், பகை அழியும். அதுக்கெல்லாம் அருணகிரிநாதர் சொல்ற பாடலை பார்த்தோம். இப்போ முருகப்பெருமான் யார் அப்படின்னா ஒரு குறிஞ்சி நில தலைவன், குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓடும் குவளையமே அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்னதா நம்ம பார்த்தோம்.
அடுத்து முருகப்பெருமானுடைய அந்த ஆனந்தத்தை உணர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கரும்பும் துவர்ச்சி செந்தேனும் புளித்தர கைத்ததுவே அப்படின்னு சொல்றாரு. அந்த தனிப்பணம் ஆனந்தத்தை திட்டித்து அறிந்தவர்களுக்கு நம்மளுக்கு முருகப்பெருமான் தான் நினைவில் இருப்பாரு. சுவையில கூட முருகப்பெருமான தான் நம்ம நினைப்போம். அப்போ எப்படி நம்ம கரும்பை சுவைக்க முடியும்? அப்போ முருகப்பெருமானே நம்ம நினைவுக்குள்ள இருக்காருன்னா நம்மளுக்கு மற்ற சுவைகள்லாம் வரும். தன்னையே இழப்பதுதான் பக்தி அப்படிங்கிறத நம்ம திருநாவுக்கரசர் பாடல்கள் வழியாகவும் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நோய்க்கு பிளவர வேணும். பிளவுனா பாதின்னு அர்த்தம். நோய்க்கு பிளவர வேணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பகிர்வீங்கள், அடியவர்களுக்கு பகிர்வீங்கள் அப்படின்னா அடியவர்கள் சொன்னாங்க. அடியவர்களுக்கு பகிரணும் அப்படின்னா அடிவினாக சொன்னது. அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு சில நேரங்களில் இன்பம் வரும், சில நேரங்களில் துன்பம் வரும். இன்பம் வரும்போது இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம், துன்பம் வரும்போது இறைவனை பழிப்போம். அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். அதையும் நம்ம கந்தரங்கார பாடல்கள்ல இருந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு கந்தரங்காரம் படைத்தா அது நமக்கு துணையாக வருமானா அது வரும். அதுக்கு விழிக்கு துணை நின் திருமலர் வெளிப்பாடல்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயிலும் நாமங்கள் அப்படின்னு கந்தரங்கார பாடலை படித்தால் அது நமக்கு துணையாக வரும் அப்படின்னு அருணகிரிநாதர் கூறியது. அதையும் நம்ம பார்த்தோம். அது நம்மளுக்கு யம பாசத்தை எல்லாம் நீக்க வல்லது அப்படின்னும் அருணகிரிநாதர் இந்த இடத்துல சொல்றாரு. அதையும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த கந்தரகரா பாடலை நிறைய விஷயங்கள் இருக்கு. நிலையாமை பற்றிலாம் பேசியிருக்காரு. நீர்க்குமிழி போன்றது, நீர்க்குமிழி போன்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. மரத்தில் விழுதுன்னா அது எப்படி டக்குற விழுத்தோட எப்படி வெளியே மறைஞ்சிருக்கோம், அது மாதிரிதான் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்றாரு. இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ கந்தரலங்காரம் படித்தால் உள்ளன்போடு உள்ளம் உருகி மெய் சேர்க்க நம்ம கந்தரலங்காரங்களை படித்தால் அது நமக்கு பாதுகாப்பாக வரும். அதுதான் எது நமக்கு பாதுகாப்பை தருமோ அதுதான் மெய்யலங்காரம். கந்தர் அலங்காரம் என்பது நமக்கு மெய்யலங்காரம். ஆக இதுவரைக்கும் வந்திருந்தவர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமையாவது படிக்காம இருந்தீங்கன்னா விரும்பி போய் நீங்க படிங்க, கந்தரலங்காரத்தை படிங்க. முதல்ல உங்களுக்கு படிக்கும் பொழுது சிரமம் வரும். அதை நம்ம விடாம அந்த இது ஊக்கம் கொடுத்துக்கிட்டே நம்ம படித்தோம்னு சொன்னோம். அப்போ அதுல இருக்கக்கூடிய பொருள் உணர்ந்து படிப்போம், அதுல இருக்கக்கூடிய கற்பனைகளை ரசிச்சு நம்ம படிப்போம். அப்படி படித்தோம்னா கந்தரலங்காரம் நமக்கு துணையாக இருக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் கருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குரலே. இதுவரைக்கும் பொறுமையோடு இருந்து ரசித்து கேட்ட பார்வையாளர்கள், அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமொழி மைகளால் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Gracias.